ஆல் ஓவர் த இயர் ஒரு ஃபீல்டு இருக்கும் இல்லையா, இந்த ஃபீல்டுக்குலாம் எப்பவுமே வந்து ஒர்க் இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்டு இது இதெல்லாம்? ஆல் பிஸ்னஸ் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெச்ஆராக இருக்கீங்க, ஹெச்ஆருக்கு வந்து சும்மா ஜோக்காக சொன்னால் அழிவே கிடையாது. ஏன்னா ஹெச்ஆர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஆர்கனைசேஷன். ஏதாவது ஒரு விஷயத்தினால கரியர் பிரேக் எடுத்த விமனை வந்து we've placed them in various organizations and organizations are also open to it. Entrepreneur மோடில் வந்து ஐ திங்க் எனக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தது என்னென்னா, மேபி கொஞ்சம் கூட டைம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மித்தில் நான் இருந்தேன். பட் ஆக்சுவலாக அது தப்பு. இது பற்றி நம்ம ஒரு ஆர்டிக்கிள் கூட படிச்சிருந்தோம், ஜென்சீஸ் ஆர் நைட் மேஸ் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. ஸோ அது உண்மையாகவே அப்படி தான் இருக்கா? தேர் இன்ட்ரெஸ்டிங் லாட். நான் வந்து நைட் மேருன்னு கால் பண்ண மாட்டேன் அவங்கள. ஏன்னா மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை நேச்சுரல்ஸ். இன்றைக்கி மேஜிக் பெண்கள் சீரீஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷனுக்காக நம்ம கூட கெஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க கோர் இம்பாக்டோட CEO அண்ட் ஃபவுண்டர் திவ்யா நிதின் அவர்கள். அவங்களை இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹாய் மேம். ஹாய். எப்படி இருக்கீங்க? ஆல் வெல். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ஒரு விஜேவாக இருந்து ஒரு கம்ப்ளீட் ஷிஃப்ட்டு இப்போது ஹெச்ஆர் ரெக்ரூட்டிங் சர்வீசஸ் கோர் இம்பாக்டில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஜேர்னி பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னி வந்து விஜேலேருந்து ஒய் ஹியூமன் ரிசோர்ஸ், அந்த ஷிஃப்ட் வந்து எப்படி நடந்துச்சு? எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். விஜேயிங் வந்து ஐ திங்க் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் பண்ணது. அதாவது 12th முடிச்சதுக்கப்புறமா காலேஜ் டைமில் வந்து சுட்டி டிவி வந்து அப்போ தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க 2007. காலேஜில் there was a talent hunt நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு ஓகே, நமக்கு அந்த டைமில் வந்துட்டு யூனோ ஒரு பேரலல் இன்கம் இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ அப்படி தான் வந்து ஆரம்பித்தது விஜேயிங். சுட்டி டிவியில் ஃபஸ்ட்டு போனோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து சன் மியூசிக், அங்கேருந்து இசை அருவி அண்ட் எம்சியிங், ஒரு சீரியல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து பண்ணியாச்சு. 7 years அந்த விஜேயிங் லைஃப் பார்த்தாச்சு. பேரலாக வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் பிலீவிங் ஒரு 2 income இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தது. ஏன்னா எதுவுமே வந்து பேக்கப் இல்லாமல் வந்து லைஃப்பில் இறங்கக்கூடாதுன்றது ஒரு பெரிய தாட் பேக் ஆஃப் அவர் ஹெட் ஓடிண்டே இருந்தது அந்த டைமில். ஸோ காக்னிசன்ட் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமாக செலக்ட் ஆகிட்டு ஸோ காக்னிசன்ட்லேயும் போயிட்டு இருந்தது. அட் த சேம் டைம் விஜேயும் பேரலர் ரன் ஆகிட்டு இருந்தது. அப்படி தான் வந்து ரெண்டுமே மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அட் ஒன் பாயிண்ட் ஐ திங்க் 7 years ஆஃப் மீடியா லைஃப் அண்ட் இதுக்கு மேலே போதும் அப்படின்ற ஒரு மொமெண்டம் வந்ததுக்கப்புறமா சரி இனிமேல் கார்ப்பரேட் லைஃபை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கியாச்சு. ஸோ கார்ப்பரேட்டில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா ஒரு நல்ல ஆர்கனைசேஷன்ஸில் ஒரு நல்ல டென்யூரில் இருந்திருக்கீங்க மேம். எதுவுமே வந்து நீங்கள் உடனே வந்து ஷிஃப்ட் ஆகி வரல. ஸோ ஒரு நிறைய டியூரேஷன் கொடுத்து ஒரு நல்ல போஸ்டிங்ஸில் இருக்கீங்க. அங்கேருந்து எந்த ஒரு பாயிண்டில் எப்போதும் நான் வந்து என்னோட ஓன் ஆர்கனைசேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஐ திங்க் விமன் பொறுத்த வரைக்கும் வந்து லீடர்ஷிப் லெவல் வரைக்கும் உங்களால் வந்து உங்களோட எம்ப்ளாயி ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னா நாட் மெனி பீப்புள் வில் சே எஸ். ரீசன் பீயிங் ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் விமன் எம்ப்ளாயீஸும் வந்து தேவை, டிஇஐ கேட்டகரி அப்படி இப்படின்வாங்க. ஆனால் வந்து அந்த லீடர்ஷிப் லெவலில் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஓகே இவ்வளோ பேர் வந்து மென் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ஒரு விமன் எம்ப்ளாயி வந்து லீடர்ஷிப் லெவலில் நமக்கு தேவையா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அகெயின் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஹேஸ் வேரியஸ் அப்ரோச்சஸ் டுவர்ட்ஸ் விமன் எம்ப்ளாயீஸ். நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் வந்து அஃப்கோர்ஸ் விமன் லீடர்ஸ் இருந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் மெட்டர்னிட்டிக்கு அப்புறமா வந்து எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வாஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு மீ. அந்த ஒரு பாயிண்டில் தான் வந்து ஐ வாஸ் டிஸ்கஸிங் வித் மை ஹஸ்பண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீ பீயிங் அகெயின் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட்டாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் கோ அண்ட் ஒர்க் ஃபார் எனிபடி எல்ஸ், லெட் ஸ்டார்ட் ஆஃப் அவர் ஓன் ஆர்கனைசேஷன். ஏன்னா பிஸ்னஸ் அக்யூமென் இருக்குது, ஹெச்ஆரில் கனெக்ட்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கு, நம்ம வந்து வீல் டேக் தட் பிளஞ்ச், வீல் கெட் இன் டு த மார்க்கெட், என்ன நடக்கும் பார்க்கலாம், மிஞ்சி போனால் என்ன லாஸ் நடக்கும் அதை பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடணும். ஸோ அப்படி தான் ரெண்டு பேருமே ஸ்டார்டட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். மெட்டர்னிட்டி பிரேக் முடிஞ்சிட்டு ஐ திங்க் 2022 வந்து வி ஸ்டார்டட் ஆஃப் அவர் ஆர்கனைசேஷன். ஹீ இஸ் அன் இன்வெஸ்டர், நான் வந்து ஐ வாஸ் ஃப்ரண்ட் எண்டிங், ஐ மீன் ஐம் ஸ்டில் ஃப்ரண்ட் எண்டிங் த கம்பெனி.
ஸோ கோர் இம்பேக்ட் அந்த நேம் பார்க்கும்போது அந்த நேமில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த சேஞ்ச் இந்த நேம்லவே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து கன்வே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கோர் இம்பேக்டோட அந்த நேமில் நீங்கள் கன்வே பண்ணுற விஷயம். கண்டிப்பாக. ஸோ இம்பேக்ட் அதோட ஸ்பெல்லிங்கே வந்து பார்த்தீங்கன்னா IMPACT வரும். பட் நம்ம ஆர்கனைசேஷன் பேர் வந்து கோர் இம்பேக்ட் வித் அ Q இன் பிட்வீன். அதுக்கான மெயின் ரீசன் வந்து கோவிட் டைமில் தேர் வர் மெனி பீப்புள் ஹூ ரீச்ட் அவுட் டு அஸ் வேலை வேணும் அப்படின்ற. பிகாஸ் நான் ஹெச்ஆரில் இருந்திருக்கேன். நிதின் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து 16-17 இயர்ஸாக இருந்திருக்காரு. ஸோ அதனால நிறைய பேர் வந்து ரீச் பண்ணுவாங்க, எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க. அந்த வேலை வாங்கி கொடுங்கன்ற சொல்கிற கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா லோ லெவல் இன்கம் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா LGBTQ+ கம்யூனிட்டி நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஹெச்ஆரில் தானே இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் வந்து வி டிசைடட் சரி நார்மல் ரெக்ரூட்மெண்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க. கோவிட் முடிஞ்சிட்டு அந்த ஃபேஸில் வந்து DEIக்கு வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் பார்ட்னர்ஸ் இல்லை. ஸோ நாங்கள் ரிசர்ச் பண்ணி ஓகே இது ரொம்ப நிஷ்ஷாக இருக்குது, இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம இறங்குனா வி வில் ப்ராபப்ளி பி அ டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட் இறங்கணும். அதுக்கு இறங்கணுன்னா அதுக்கு நிறைய ரிசர்ச் தேவைப்பட்டிருந்தது, நமக்கு ஒரு டேட்டா பேஸ் தேவைப்பட்டிருந்தது. ஸோ வெட்ரன் கம்யூனிட்டி எப்படி இவங்களை ரீச் பண்ணலாம், இவங்க ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பீப்புள், இவங்களோட அந்த பர்டிகுலர் வெட்ரன் கம்யூனிட்டி பேர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் அவங்க ஸ்கூல் முடிஞ்ச உடனே தே கெட் இன் டு த ஆர்மி ட்ரைனிங். 10+ இயர்ஸ் அவங்களுக்கு ஆர்மி ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமா தே வில் பி கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்னா பண்ணலாம், அப்படி இல்லைனா யூ கேன் குவிட் தி ஆர்மி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்ட் பூலை டார்கெட் பண்ணோம். அந்த டைமில் IIM வந்து they were actually running a program for veterans, for short service commission people. அப்படி அவங்கக்கிட்ட ரீச் அவுட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 250 டேட்டாபேஸ் வந்து டேலண்ட் ஸ்கவுட் இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட பேசணும், அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸ்கில் மேப்பிங்னு ஒன்று சொல்லுவாங்க ஹெச்ஆரில். ஸ்கில் மேப்பிங் இஸ் நத்திங் பட் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் அவங்க இருக்காங்க, என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸில் அவங்க இருந்திருக்காங்க ஆர்மியில். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸில் இருக்கிறவங்க, இன்ஃப்ரா செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, ஹெச்ஆரில், அட்மினிஸ்ட்ரேஷனில், ஆப்ரேஷன், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விதமாக வந்து நாங்கள் ஸ்கில் மேப் பண்ணுவோம். அப்படி வந்து எங்களுக்கு எல்லாரோட 250 பீப்புளோட ப்ரொஃபைல்ஸும் எடுத்து உட்காந்து ஸ்கவுட் பண்ணி ஸ்கில் மேப் பண்ணி வி ஹேட் அ டேட்டா பேஸ் ரெடி. இப்போ இந்த டேட்டா பேஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட வி நீட் டு செல் இட். ஸோ அப்படி தான் வந்து டாப் டியர் பிளேயர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து வி பிச்ட் இன், எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட்டர் இந்த மார்க்கெட் இருக்காங்க, நாட் லைக் யுவர் எனி அதர் எம்ப்ளாயி, தேர் கோனா பி இன் த DEI கேட்டகரி. ஸோ உங்களுக்கு வந்து would you be interested to partner with us? நிறைய tier 1 கம்பெனிஸ் வந்து they actually were very supportive. அவங்க சொன்னாங்க எஸ் லெட்ஸ் லுக் அட் இட், நம்ம வந்து ஒரு வெட்டரனை ப்ளேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ரோலை அவங்க எப்படி அவங்களோட அப்ரோச் எப்படி எடுத்துகிட்டு வராங்க இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா கோவிட் முடிஞ்சதுக்கப்புறமா ஐ திங்க் there was one recession that hit the entire industry. அப்போது most of the tier 1 companies decided that okay இந்த டைமில் probably we will not invest in this DEI category, let's do one thing, we'll do the normal recruitment. அதுக்கப்புறமா வந்து 1 or 2 requirements வந்து வச்சு இவங்களை வச்சுட்டு we will try it out அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து. ஸோ அப்படி தான் வந்துட்டு இம்பேக்ட் சோர்சிங் ஸ்டில் ஒர்க்ஸ் ஃபார் deserving people who would like to be a part of the corporate industry. At the same time we do normal recruitment as well. ஸோ இந்த டிசர்விங் பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது மேம் நிறைய பேருக்கு இங்கே ஒரு மித்து இருக்குது. என்ன அப்படின்னா கெரியர் பிரேக் வந்து பர்டிகுலராக விமனுக்கு கெரியர் பிரேக் அந்த ஒன்று எடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்தது என்னால் வந்து எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆர்கனைசேஷன் லெவலில் பிரேக் எடுத்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது? நிறைய இருக்குங்க, ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிரேக் அப்படின்றது வந்து இன்னைக்கு நான் சொல்கிறது இந்த ஜென்ரேஷனில் வந்து பிரேக் டசன்ட் மேட்டர். நீங்கள் ஸ்கில்ஸ் எவ்வளோ கலவு நீங்கள் உங்களே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, கரண்ட் ட்ரெண்டில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, மார்க்கெட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பிரேக்கில் இருக்கிற விமனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் நாங்கள் எங்கள் கம்பெனிலே வந்து போஸ்ட் மெட்டர்னிட்டி பிரேக் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினால கரியர் பிரேக் எடுத்த விமனை வந்து we've placed them in various organizations and organizations are also open to it. அவங்க வந்து எண்ட் ஆஃப் தி டே அவங்க கொடுக்குற ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம ஸ்கில் மேட்ச் ஆகணும். ஸோ அது வந்து இவங்க பிரேக்லேருந்து வந்திருக்காங்களா இல்லை இவங்க வந்து இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸோட வந்திருக்காங்களான்றது டசன்ட் மேட்டர். நம்மளோட ஸ்கில்ஸை அப் டு டேட் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா பிரேக் ரியலி டசன்ட் மேட்டர். ஸோ நீங்கள் வந்து ஒரு முக்கியமான துறை ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கீங்க. நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கக்கூடிய சேலஞ்ச் மேம், இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தேவையான கிளைண்ட்டு சரியான கிளைண்ட் வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஆன் த அதர் சைட் கேண்டிடேட் வந்து கேட்டோம்னா எனக்கு சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. இந்த கேப் வந்து எங்கே இருக்குது?
நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்கள் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய வெண்டர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி நிறைய கம்பெனிஸும் இருக்காங்க. அட் த சேம் டைம் கேண்டிடேட் திஸ் இஸ் கால்ட் அ கேண்டிடேட் மார்க்கெட். ஏன்னா எல்லா கேண்டிடேட்ஸும் வந்துட்டு இப்போது ஒரு பர்டிகுலர் ஜாப்க்கு வந்து ஃபிட்டான ஒரு கேண்டிடேட் எடுத்து கொடுக்குறோம். அவங்களுக்கு ஆஃபர் ஸ்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டை கம்பெனியை மட்டும் மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. எப்படியெல்லாம் வந்து வேறு கம்பெனிஸில் கிடைக்கிறதா, இல்லை ஆஃபர் கொஞ்சம் கூட ஜாஸ்தி கொடுப்பாங்களா, இஸ் கால் ஜாப் ஹாப்பிங்னுவாங்க. இந்த ஜாப் ஹாப்பிங் பண்ணிவிட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, நாங்கள் வந்து ஆஃபர் வாங்கியிருக்கோம், ஆனால் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணல இந்த கம்பெனியில் தான் சேர போகிறோன்றது நமக்கு ஆம்பிக்விட்டி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கிளைண்ட்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, வி கைண்ட் ஆஃப் இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம், இன்டர்வியூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட்டராக இருக்கோம் மார்க்கெட்டில், தட் இஸ் ஹவு நாங்கள் கோர் இம்பேக்ட் டிஃப்ரென்ஷியேட்டர் சொல்கிறோம். இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து ஒரு வேளை ஜாப் ஹாப் பண்ணுறாங்க, இன்னொரு ஜாப் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக்கப் ரெடியாக வச்சிரும். ஸோ அந்த பேக்கப்பையும் வந்து இன்டர்வியூ பண்ணி கரெக்டாக வந்து அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் நிறைய ப்ராசஸ் டீட்டெயில்டாக வந்து சொல்ல முடியாது, ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுக்கு அட்ரிஷன் ரேஷியோ இஸ் ரொம்ப கம்மி. ஒரு கிளைண்ட்க்கு வந்து தட் இஸ் வை வி பிகம் த பிரைமரி வெண்டர்ஸ் டு ஆர் பார்ட்னர்ஸ். பிகாஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய வெண்டர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. பட் நம்மளை எப்படி கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுறாங்க, எப்படி நமக்கு ஒரு 2 இயர்ஸில் வந்து எப்படி ஆர் வி ஏபிள் டு கெட் 100 கிளைண்ட்ஸ், இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் எப்படி பண்ண முடியுது அப்படின்னா பிகாஸ் வி பீயிங் அ டிஃப்ரென்ஷியேட்டர் இந்த மார்க்கெட். நம்ம ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு ஜேடி நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே வி கிவ் தெம் அ ப்ரொஃபைல். அதுவும் வந்து ஒரு 10-15 ப்ரொஃபைல் கொடுக்க மாட்டோம். வி டூ அ ப்ராப்பர் அசஸ்மெண்ட். அவங்க இந்த ஜேடிக்கு கரெக்டான ஒரு ஸ்கில் இருக்கா, மேட்ச் ஆகிறாங்களா, அவங்க கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் வி ஆல்சோ ட்ரெயின் தெம். ஒரு இன்டர்வியூ நீங்கள் எப்படி வந்து டெவலப் பண்ணிக்கணும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட்டையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு, அதனால் எங்களுக்கு இன்டர்வியூ சக்ஸஸ் ரேஷியோன்றது வந்து கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் இருக்கும். ஸோ கிளைண்ட் நீட்ஸ் திஸ் இல்லைங்களா, அதனால் எங்ககிட்ட கிளைண்ட் வராங்கன்னு. ஸோ நீங்கள் இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் யூஎஸ்பி பற்றி ரொம்பவே ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு ரெடி ஃபார் பிஸ்னஸ், நான் வந்து பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சு ரெடி ஆனீங்களா, ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து சுச்சுவேஷன்ஸ் நம்மளை வந்து த்ரோ பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ லைஃப் வந்து உங்களை சுச்சுவேஷனில் இப்படி வைக்கும்போது உங்களை ஒரு ஆண்டர்ப்ரனராக தயார்படுத்திக்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்களா? ஐடியா சுத்தமாக இல்லை. ஐ வாஸ் 9 to 6 ஜாப் பண்ணும்போது அதுதான் ப்ராபப்ளி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மேனேஜர், அதுக்கப்புறமா ஒரு சீனியர் மேனேஜர், அதுக்கப்புறமா ஒரு வைஸ் பிரசிடென்ட், இப்படி தான் வந்து அந்த மைண்ட் செட்டில் தான் போயிட்டு இருந்தது. பட் கோவிட் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. மெட்டர்னிட்டிக்கு அப்புறமா நிறைய விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கரியர் பிரேக் இல்லையா, கரியர் பிரேக் விமெனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்தாலுமே இப்போது எங்களை மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க 2-3 பேர். ஸோ அந்த பிளேயர்ஸோட போகும்போது உங்களுக்கு கரியர் பிரேக் விமெனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது, அவென்யூஸ் எல்லாம் இருக்குன்றது, அந்த ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது. பட் அந்த டைமில் வந்துட்டு நிறைய எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ என்ன ஆகுனா, ஒரு 9 hours ஜாப் பண்ண வேண்டிய இடத்துல ஐ வாஸ் ஏபிள் டு டூ ஒன்லி அ 4 hour ஜாப். பட் எனக்கு என்ன கான்ஃபிடென்ஸ்னால் 4 ஹவர்ஸ்லேயே 9 hour ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் முடிச்சிருவேன். அந்த ஒரு இதில் வந்து நாட் மெனி கம்பெனிஸ் வேர் ஏபிள் டு அக்செப்ட் இட். ஸோ அப்படி தான் வந்துட்டு வி டிசைடட். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி என் ஸ்பவுஸ் வந்து வாஸ் வெரி சப்போர்ட் இன் மை கேஸ். அவர் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி, ஓகே இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா பிளான் பி என்ன பார்த்துக்கலாம், ஒரு விஷயம் நடக்கலை அதுலேயே வந்து தொங்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம வந்து ஆண்டர்ப்ரனர் மோட் எடுக்கலாம். எனிவேஸ் நிறைய ஐடியாஸ் கோவிட் டைமில் வந்து சும்மா வெட்டியாக இல்லாமல் நிறைய யோசிப்போம். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணலாமா, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது எடுக்கலாமா. ஸோ அந்த மாதிரி எப்படி, ஏன்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க மை ஹஸ்பண்ட். ஸோ அதனால் வந்து இந்த கண்ட்ரியில் இந்த பர்டிகுலர் திங்ஸ் இருக்குது, ப்ராபப்ளி நம்ம வந்து வில் கெட் இட் டவுன் டு இந்தியா, இது மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து வி டிசைடட், ஓகே நம்ம மார்க்கெட் வந்து பெருசாக இருக்குது, கேண்டிடேட்ஸ் நிறைய இருக்காங்க, நமக்கு நிறைய கனெக்ட்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியில், கேண்டிடேட்ஸ் ஆர் ரீச்சிங் அவுட் டு அஸ், இது ஏன் நம்ம ஒரு பிஸ்னஸ் மாடலாக எடுக்கக்கூடாது, ஆண்டர்ப்ரனர்ஷிப் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ட்ரை பண்ணி நம்மளால் முடிஞ்சால் வில் டேக் இட் ஃபார்வர்ட், அப்படி இல்லைனா வில் சி. அந்த அகெயின் அதுக்கும் ஒரு பிளான் பி வச்சுருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து இட் பிகேன் அண்ட் தேங்க் காட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின்னு இருக்கு இப்போ. ஸோ ஒரு 9 to 5 ஜாப் பர்சன்லேருந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து இப்போ லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நினைக்கல ஆனால் அதெல்லாம் வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு? டைம், டெஃபினட்டாக டைம். இப்போ 9 to 6 ஜாபில் வந்து நம்ம இருக்கும்போது யோசிப்போம், அப்போ இந்த 9 to 6 அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, வீட்டில் போனாலும் லேப்டாப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு. ஆண்டர்ப்ரனர் மோடில் வந்து ஐ திங்க் எனக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தது என்னென்னா, மேபி கொஞ்சம் கூட டைம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மித்தில் நான் இருந்தேன். பட் ஆக்சுவலாக அது தப்பு. பிகாஸ் நம்ம கம்பெனி, நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டிங்கில் இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் a 24 hour ஜாப்.
பிகாஸ் என்ன நடக்கும், நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணணும், என்னென்ன கிளைண்ட்டுக்கு என்ன நம்ம கமிட் பண்ணியிருக்கோம், அதை எப்படி வந்து டெலிவர் பண்ணணும், ஒரு டீம் இருக்காங்க, லைக் எவ்ரி மந்த் சேலரிஸ் போகணும், வேரியஸ் அதர் திங்ஸ், டாக்ஸஸ் பே பண்ணணும், ஆன் டைம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பிகாஸ் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. when you're an entrepreneur and when it's a startup especially and fully funded company, அதாவது இன்வெஸ்டர்ஸ் இல்லாமல் நாங்களே வந்து எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு நாங்கள் பண்ணுற கம்பெனியில் வந்து யூ cannot expect this luxury. அது வந்து was எல்லா like ரோலுமே நம்மளே ப்ளே பண்ற மாதிரி ஆமாம், இருக்கும். ஏன்னா அது வந்து was like ஸ்ட்ராங் ஹிட் ஆன் our ஃபேஸ். ஓகே, இன்னைக்கு நீ தான் பண்ணணும், வேறு வழி கிடையாது. நீ வந்து சடனாக ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சன் கிடையாது, நம்ம தான் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையும் பண்ணணும். இல்லை டேக்ஸ் பே பண்ணிட்டீங்களான்னு யார்கிட்டையும் கேட்க முடியாது, நம்ம தான் அங்கேயும் இறங்கி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது ஆண்டர்ப்ரெனரியல் அந்த ஸ்டின்ட்டில் வந்து கற்றுக்கிட்டோம். எல்லாமே வந்து கற்றுக்கிறது தான். அதே மாதிரி வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம 9 to 5 ஜாபில் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டார்கெட் தான் நமக்கு இருக்கும். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம், மந்த் எண்டில் சேலரி கரெக்டாக வந்துடும். பட் ஆண்டர்ப்ரெனரியல் ஜேர்னியில் வந்து அப்படி இருக்காது. யோர் டார்கெட் இஸ் வெரி பிக். நீங்கள் ஒரு விஷனை நோக்கி நீங்கள் வந்து போகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு மிஷன் இருக்குது. அதாவது அந்த விஷன் அண்ட் மிஷன் வந்து இண்டிவிஜுவல் சார்ந்தது கிடையாது, இட் இஸ் அ கம்பெனி சார்ந்தது. நிறைய டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க ஃப்யூச்சர் யோசிக்கணும், அவங்க கரியர் எப்படி பில்ட் பண்ணணும்னு யோசிக்கணும். எஸ்பெஷலி ஹெச்ஆர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இப்போது இந்த கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க என்னோட டீம் மெம்பர்ஸ், அவங்க இல்லாமல் எனக்கு கோர் இம்பாக்ட் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி 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 ஹியூஜ். எஸ்பெஷலி ஃபார் மீ அண்ட் நிதின், ரெண்டு பேருமே வந்து என்ன யோசிப்போன்னா, இந்த கம்பெனிலேருந்து ஒரு எங்களோட எம்ப்ளாயி போகிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் அவங்க எங்களை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அப்போ எந்த அளவுக்கு அவங்க எக்விப்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நிறைய யோசிப்போம். என்னெல்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், எப்படி அவங்கள அப்ஸ்கில் பண்ண முடியும், அவங்கள இண்டஸ்ட்ரி ரெடி எப்படி ஆக்கணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ an added responsibility that comes along with the entrepreneur journey. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ரோல் எடுக்கும்போது, நான் ஒரு சர்வீஸ் கொடுத்து அங்கேருந்து எனக்கான ப்ராஃபிட் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அதில் வேல்யூஸ், நான் வந்து என்னோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி ஒரு வேல்யூவோட ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்மி மேம். இப்போ நீங்கள் வந்து நிறைய வேல்யூஸோட தான் உங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் என்னென்ன மாதிரியான சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு? சாக்ரிஃபைசஸ் சொல்கிறத விட இஷ்டப்பட்டு பண்ணுறோம் இல்லையா. இப்போது எங்களுக்கே வந்து அஃப்கோர்ஸ் கம்பெனி பிஸ்னஸ் மோட்டிவ் இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு அவுட்ரீச்சும் வந்து எங்களுக்கு பண்ணணுன்றது. பிகாஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங் அனிமல்ஸ்க்கு பண்ணுவோம். எப்படின்னா, ஒரு அபேண்டன்ட் அனிமல், ப்ரீட் அனிமல் வந்து ரோடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே எங்களுக்கு தான் ஃபோன் வரும். வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அனிமல் இருக்குது, காப்பாற்றுங்க, எப்படியாவது வந்து ஹோம் பண்ணுங்க அப்படின்னா உடனே வந்து நாங்கள் போவோம், ரெஸ்கியூ பண்ணுவோம், அவங்களுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அண்ட் தென் வி ரீஹோம். ஸோ அந்த டைம்லேருந்து இது வந்து நாங்கள் 9 to 5 ஜாப் பண்ணும்போதே இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ்டாக இருந்தோம். இதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது, நாங்கள் வி வர் ஆல் அ பார்ட் ஆஃப் தட் ஆர்கனைசேஷன், ஒரு என்ஜிஓ. அது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பிஸ்னஸில் வந்துட்டோம். பிஸ்னஸில் வந்ததுக்கப்புறமா அகேன் இட்ஸ் ஆல் ஹெக்டிக் ஸ்கெடியூல்ஸ். பட் அட் த சேம் டைம் கம்யூனிட்டிக்குன்னு ஒன்று நம்ம பண்ணணும், தட் இஸ் ஆல்சோ அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நாங்கள் அறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ இருக்குது. அவங்க தே ரன் அ ஹவுஸ் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் கேர்ள் சில்ட்ரன். ஸோ 27 கேர்ள் சில்ட்ரன் இருக்காங்க அங்கே. அவங்களுக்கு எவ்ரி இயர் வந்து எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஃப்ரம் அ கம்பெனி ஸ்டாண்ட் பாயிண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்லையும் நாங்கள் இறங்கி நாங்கள் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து 27 கேர்ள் சில்ட்ரன், அதுவும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன்றது சின்ன விஷயம் கிடையாது. தே டூயிங் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். அந்த அளவுக்கு வந்து ஒரு அம்யூனிட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்குற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து அவங்கள போய் விசிட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை அட்ரெஸ் பண்ணி அந்த கேப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான். ஸோ அதை நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்படி தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிளும் படாமல் நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நத்திங் ரியலி ஃபீல்ஸ் லைக் ரொம்ப டயரிங்காக இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டே நினச்சது கிடையாது. பிகாஸ் எங்களுக்கு என்னென்னா, எஸ்பெஷலி மீ அண்ட் நிதின் எப்படின்னா, எங்களுக்கு வேலை இல்லை, நாளைக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். என்னடா இது எதுவுமே இல்லாமல் இருக்கே, அப்படி இருக்கக்கூடாதே, நம்ம நாள் அப்படி முடியாதே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். அதனால் இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரகிள் ஃபார் அஸ். ஸோ ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் பர்சன் எங்கள் கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து இண்டஸ்ட்ரி சைட் ஆஃப் விஷயங்கள் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கும்போது இருந்த ஒரு விஷயம், இப்போது நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்குது இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா, எந்தெந்த விஷயங்கள் அப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு? இப்போ நம்ம ஜென்ஸின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் அ 90s கிட். ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் இவ்வளோ வருஷம் நீங்கள் ஸ்டெபிலைஸ்டாக இருந்தீங்கன்னா தட் ஷோஸ் அ வெரி பிக் திங் இன் யோர் ரெஸ்யூமே. ஸோ நம்ம ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் போகும்போது ஓகே, இந்த எம்ப்ளாயி வந்து இந்த பர்டிகுலர் பிராண்டோட 3-4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு ரியாலிட்டி அந்த டைமில்.
இப்போ வந்து ஜென்சி எப்படி இருக்காங்கன்னா 3-4 இயர்ஸ்லாம் ரொம்ப டூ மச் எங்களுக்கு. மேபி ஒரு 6 மந்த்ஸ், ஒரு 7 மந்த்ஸ் இல்லை 1 இயர், தட் இட் செல்ஃப் இஸ் டூ மச் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இது பற்றி நம்ம ஒரு ஆர்டிக்கிள் கூட படிச்சிருந்தோம், ஜென்சிஸ் ஆர் நைட் மேஸ் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. ஸோ அது உண்மையாகவே அப்படி தான் இருக்கா? தேர் இன்ட்ரெஸ்டிங் லாட். நான் வந்து நைட் மேருன்னு கால் பண்ண மாட்டேன் அவங்கள. ஏன்னா அவங்க வந்து தேர் அன் இன்ட்ரெஸ்டிங் ஜென்ரேஷன் ஐ வுட் சே. ஒரு பயம் கிடையாது. ஓகே, நான் ஒரு லீவ் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஐ நீட் லீவ், பை, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து ப்ளீஸ் கிடையாது, அந்த ஒரு எந்த கன்ஜெக்ஷரும் கிடையாது. அவங்களோட மேனேஜர்கிட்ட அவங்க கன்வே பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் ஈவன் ரிக்வெஸ்ட், இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் பாஸ்ட். அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் நம்ம இருக்கோம். தட் இஸ் அ பிக் சேஞ்ச். நம்ம அந்த டைமில் வந்து ஒரு ப்ரோட்டோகால் இருந்தது. ஓகே, ஒரு ஹைரார்கி, ஒரு சீனியர் மேனேஜரை ரீச் பண்ணணும்னா ஒரு பயம் எல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது வந்து கூட அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம 2-3 பேர்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பாக மெயில் சிஸ்டம் இருந்தது. மெயிலில் போட்டாலுமே நம்ம திரும்ப போய் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும், நான் மெயில் அனுப்பிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. அந்த ஜென்ரேஷன்லேருந்து இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து நான் மெயில் அனுப்பிச்சிட்டேன், நீ பார்க்கலன்னா அது ஏன் ப்ராப்ளம் கிடையாதுன்ற ஒரு ஜென்ரேஷன். ப்ளஸ் அது இல்லாமல் அந்த எம்ப்ளாயியாக இருக்கும்போது வந்து நமக்கு ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. வெறும் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி, மிஞ்சி போனால் ஒரு கன்சல்டன்ட், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ரெக்ரூட்மெண்ட் அந்த டைமில். இப்போ எப்படின்னா கிக் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர், ஃப்ரீலான்சர்ஸ், கன்சல்டிங் ஜாப்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்டில் வந்து டைடப்பாக இருந்தால் உங்களுக்கு வந்து எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா பீப்புள் ஆர் ஓகே வித் தட். நோபடி இஸ் இப்போ வந்து யாருமே வந்து அந்த ஃபுல் டைம் ஜாபில் தான் நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இல்லை. ஐ திங்க் தட் இஸ் அ வெரி குட் பாசிட்டிவ் நோட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. பிகாஸ் கேண்டிடேட்ஸ்க்கு கூட வந்து தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் இன் ஒன் கம்பெனி. அது இல்லாமல் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டே வந்து இஃப் தேர் ஏபிள் டு மீட் தேர் நீட்ஸ், தென் ஐ திங்க் தட்ஸ் அ குட் இம்பாக்ட் இன் த இண்டஸ்ட்ரி. ஹெச்ஆர் கன்சல்டன்சியில் ஒரு கம்பெனி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து ரிட்டென்ஷன். மேம், நம்ம ஒரு கேண்டிடேட்டை ப்ளேஸ் பண்ணுறோம், பட் நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு ஆஃபர் வச்சுருக்க மாட்டாங்க, அவங்க அந்த டைமில் இன்னொரு ஆஃபருக்கும் அவங்க வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இதை நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ரிட்டென்ஷன் இஸ் டெஃபினெட்லி இன்றைக்கி கூட வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம். ஏன்னா நாங்களே வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய லெவல்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு கேண்டிடேட்டை ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அந்த கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 மாதம் கூட தங்க மாட்டாங்க அந்த கம்பெனியில். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்கு, இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி ஃபேக்டரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தி குவிட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் டிஃபிகல்ட், பட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்குது. பட் ஐ வுட் சே எம்ப்ளாயர் சைட்லேருந்து வந்து எவ்வளோ பிராண்டட் கம்பெனிஸ் இருக்காங்க, டாப் டியர் 1 இருக்காங்க, டியர் 2 இருக்காங்க. பட் அவங்க எப்படி வந்து ஒரு ஆன்போர்டிங், அந்த எம்ப்ளாயி ஆன்போர்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நமக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு 1 வீக்கில் வந்து எவ்வளோ நம்ம கம்பெனியை நம்ம செல் பண்ணுறோம், இந்த கம்பெனியில் இருந்தால் உனக்கு இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும், இவ்வளோ ப்ரிவிலேஜஸ் இருக்கும், யோர் இன்சூரன்ஸ் வில் பி ஸோ மச், அந்த ஒரு ஐடியா வந்து கொடுத்துட்டாங்க நான் கேண்டிடேட்ஸ்க்கு. ஐ திங்க் தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓகே, எனக்கு இவ்வளோ இருக்குது இந்த கம்பெனிலேருந்து, என்னோட கரியர் இப்படியெல்லாம் வந்து ஷேப் ஆக போகுதுன்ற ஒரு நாலேஜ் கேண்டிடேட்க்கு வந்துருச்சுனாலே ஐ திங்க் த கேண்டிடேட் வில் ஸ்டிக் டு த கம்பெனி. அஃப்கோர்ஸ் அந்த ஆன்போர்டிங் டைமில் வந்து இஃப் த ஹெச்ஆர் ஆஃப் த கம்பெனி இஸ் நாட் ஸ்பெண்டிங் மோர் டைம், அப்போது ப்ராபப்ளி இந்த மாதிரி ஆன சினாரியோஸ் நிறைய ரைஸ் ஆகும். பட் நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவோன்னா, இந்த பர்டிகுலர் கேண்டிடேட்க்கு வந்து இந்த விஷயத்தில் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா மேபி இவங்க லாங் லாஸ்டிங்காக நம்ம கூட இருப்பாங்க, ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் இருக்கும் கம்பெனியோட. ஸோ அந்த மாதிரி அட்வைஸ் கூட வந்து தட் இஸ் வை வி கால் கன்சல்டன்ஸ் இல்லைங்களா. ஸோ நம்ம கன்சல்ட்டிங்கும் பண்ணுவோம் நம்ம கம்பெனிஸ்க்கு வந்து, எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் வந்து ஒரு கண்டிஷனல் ஆஃபர் மாதிரி கொடுங்க, நீங்கள் வந்து உடனே வந்து ஆஃபரே கொடுத்துறாதீங்க, கொடுத்தா வந்து என்ன ஆகும்னா வந்து அவங்க ஜாப் ஹாப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வைஸ் வந்து பிகாஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய வருஷம் இருந்திருக்கிறதுனால we bring in a lot of value add to the company. ஸோ அதனால தான் கிளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்களும் வந்து அட் டைம்ஸ் எதெல்லாம் அவங்களால எடுக்க முடியுமோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு they are also implementing it. ஸோ நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து they stick to the company. ஸோ இவ்வளோ ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இவ்வளோ கேண்டிடேட்ஸ் பார்த்துருக்கீங்க. நான் ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த கேண்டிடேட்க்கு இந்தந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா அது என்ன குவாலிட்டிஸாக இருக்கும்? ஃபஸ்ட்டு வில்,
அந்த வில் ஓகே கமிட்டடாக இருக்காங்களா, ஸ்டெபிலிட்டி ஆஃப்கோர்ஸ். அந்த ஸ்டெபிலிட்டி ஒரு கம்பெனியில் வந்து இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்காங்க, அவங்க அதை ஏபிள் டு செல். இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம், ஒரு ப்ரொஃபைல் எடுத்து அவங்கக்கிட்ட பேசுகிறோம். ஒரு எக்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காங்க, அந்த எக்ஸ் கம்பெனி பற்றி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும், அவங்க என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு நாலேஜ் இருக்கணும். அது அவங்க இங்கிலீஷ் டசன்ட் மேட்டருங்க. இது ஒரு பெரிய மித் இருக்குது இண்டஸ்ட்ரியில். நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசினா தான் நமக்கு வேலை கிடைக்கும் போல், இங்கிலீஷ் பேசலைன்னா வந்து வில் பி லுக்ட் பேக் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரோக்கன் இங்கிலீஷாக இருக்கட்டும், கான்ஃபிடென்ஸ் இட் செல்ஃப் இஸ் அ லாங்குவேஜ். நான் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக எனக்கு வந்து இந்த ரூல்ஸ் நான் பண்ணியிருக்கேன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் பண்ணியிருக்கேன், என்னை நம்பி இவ்வளோ ஒரு ப்ராஜெக்ட் என்னை நம்பி கொடுத்துருந்தாங்க, அதை நான் இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒரு அந்த கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். கிளைண்ட்ஸும் அவங்கள தான் வந்து விரும்புகிறாங்க. ஏன்னா ஓகே ஒரு அக்ரெசிவாக இருக்காங்க, ஒரு கோ கெட்டராக இருக்காங்க மார்க்கெட்டில். இப்போ இருக்கிற சினாரியோஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய காம்படிஷன் இருக்கு. So you need to compete with yourself. உங்களுக்கு பெஞ்ச்மார்க் நீங்க தான். how much you sell yourself in front of the client, அவ்வளோ வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. உங்களை ஒரு நீங்கள் படித்து இப்போ ஃப்ரெஷர்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெஷருக்கு வந்து டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அதனால தான் அவங்க ஃப்ரெஷர். அவங்க வந்து படித்த சப்ஜெக்ட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. நம்ம ஒரு ரியல் டைம் சினாரியோ கொடுக்குறோம், நீங்கள் இந்த சினாரியோவில் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, அப்போது அவங்களோட தியரிட்டிக்கல் நாலேஜ் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்து தான் வந்து வி செலக்ட் ஆர் candidates. That is why வந்து நம்ம கிளைண்ட்ஸ்க்கும் வந்து நம்பி அனுப்பும்போது we know இந்த candidate will definitely do his or her best அப்படின்ட்டு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இவ்வளோ இயர்ஸ் நீங்கள் இந்த ஜேர்னியில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல்டு இருந்திருக்கும் இல்லையா? இந்த ஒரு ஃபீல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆனால் இன்னும் மேன் பவர் வந்து நிறைய தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு. ஏன்னா ஒரு காமன் மேனாக அவுட் சைடருக்கு வந்து இது தெரியறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் மேபி ஏன்னா ஒரு பேஷன் வந்து சூஸ் பண்ணலாம், ஒரு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணலாம். பட் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி பர்சனாக உங்களுக்கு அந்த டேட்டாஸ் வந்து தெரியும் இல்லையா? எந்த ஃபீல்டு வந்து இன்னும் நிறைய மேன் பவருக்கு நீட் இருக்குது? ஐ திங்க் இப்போது கரண்ட்டாக ஏஐஎம்எல், க்ளவுட், அந்த மாதிரி ஒரு டெக் ஸ்ட்ரீம்ஸில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே எந்த பர்டிகுலர் டொமைன் எடுத்தாலுமே க்ளவுட் இல்லை, ஏஐஎம்எல் இல்லாமல், ஸ்க்ரம் மாஸ்டர்ஸ் இல்லாமல் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ண முடியாது. பட் இப்போ கூட வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மேபி ஒரு 4 பொசிஷன் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு 10 ப்ரொஃபைல், அதாவது பெஸ்ட் சூட்டபிள் ப்ரொஃபைல் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ மேபி அந்த ஒரு பர்டிகுலர் எஜுகேஷன் வந்து ரொபாட்டிக்ஸ் வந்து இஸ் வெரி 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 ரிலவெண்ட் சப்ஜெக்ட் இப்போது இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே. ஏன்னா நிறைய கேமிங் இண்டஸ்ட்ரி வந்திருக்கு, ரொபாட்டிக் இன்ஜினியரிங் வந்திருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க டேலண்ட் பூல். பட் அட் த சேம் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து நமக்கு தெரியாது. இப்போது ரொபாட்டிக்ஸ்லேயே வந்து ஃப்யூச்சரும் வந்து இப்படியே தான் இருக்குமா அப்படின்னா தேர் ஆர் வேரியஸ் அதர் ரோல்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கரண்ட் ட்ரெண்டில் என்ன மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி அவங்கள அப்டேட்டடாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே ஐ திங்க் திஸ் கொஸ்டின் ஹேஸ் அன் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம கரண்ட் ட்ரெண்ட், ஃப்யூச்சர் ட்ரெண்ட் அதை பற்றிலாம் பேசிட்டோம். பட் ஆல் ஓவர் த இயர் ஒரு ஃபீல்டு இருக்கும் இல்லையா? இந்த ஃபீல்டுக்கெலாம் எப்பவுமே வந்து ஒர்க் இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்டு இதெல்லாம் கண்டிப்பாக ஜாவா, பைத்தன், டெக்கில் வந்து உங்களுக்கு டெக் மட்டும் கிடையாதுங்க, ஆல் பிஸ்னஸ் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெச்ஆராக இருக்கீங்க, ஹெச்ஆருக்கு வந்து சும்மா ஜோக்காக சொன்னால் அழிவே கிடையாது. ஏன்னா ஹெச்ஆர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. அதே மாதிரி ஒரு ஃபினான்ஸ் ரோலில் ஒரு பர்சன், அவங்களும் வந்துட்டு அவங்களுக்கும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போது. ப்ளஸ் அட் த சேம் டைம் டெக் வெர்டிக்கலில் தெர் ஆர் மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதில் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதுலேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நான் வந்து ஐ வில் நெவர் சே தட் ரோல்ஸ் கம்மியாக இருக்குது ஆனால் சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ரோல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது சப்ளை கம்மியாக இருக்குது. எஸ்பெஷலி இந்தியன் மார்க்கெட்டில் அந்த ஒரு சேலஞ்ச் கிடையாது. வி ஆல்சோ கேட்டர் டு ஜப்பான் மார்க்கெட். இப்போ ஜப்பான் ஜியாகிரஃபியில் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் சப்ளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வெண்டர் பார்ட்னர்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணதில் வி ஐடென்டிஃபைட் ஓகே சப்ளை அங்கே இருக்குது நிறைய, ஆனால் அது ஐடென்டிஃபை பண்ணுற வெண்டர் பார்ட்னர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே வெஞ்சர் அவுட் பண்ணோம். டச்வுட் இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் பேக்ரவுண்ட், ஆர்என்டி, இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய எப்போவுமே வந்து இதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பூமிங்கில் தான் இருக்கும். ஸோ நம்ம டெக் பற்றி பேசியிருந்தோம். இப்போ சமீபமாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரெசெஷன் ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவல் சினாரியோ உண்மையாகவே நம்ம ரெசெஷன் ஃபேஸில் இருக்கோமா? கண்டிப்பாக ஐ திங்க் மேபி இந்த அப்கமிங் குவார்ட்டர் வந்து வில் பி அ பூம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து ரெசெஷன் இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்து தேர் வாஸ் டூ மச் ஆஃப் ரெசெஷன். நிறைய ரோல்ஸ் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் போயிட்டு
போயிட்டு ட்ராப் அவுட் ஆயிருந்து நாங்கள் பார்த்துருந்தோம். ஒரு ஆஃபர் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அந்த கிளைண்ட் வந்து இல்லை இது இப்போ என்னால் டேக் ஆஃப் பண்ண முடியல, அதனால் இது ஹோல்டில் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபேஸும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ரிசெஷன் டெஃபினட்டாக இருந்திருக்கு இந்த லாஸ்ட் 1 year. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு ஒரு ஸ்கில் மேட்ச் பண்ண முடியல இண்டஸ்ட்ரியால். ஏன்னா த இண்டஸ்ட்ரி வாஸ் நாட் வெரி யூனோ ஒரு ஸ்டெபிளைஸ்டாக இல்லை, கொஞ்சம் ஒரு ஷேக்கியான ஒரு இண்டஸ்ட்ரியை தான் லாஸ்ட் 1 yearல பார்த்துருந்தோம். பட் ஆனால் ப்ராபப்ளி கம்மிங் இயர்ஸ் கம்மிங் குவார்ட்டர் ஐ திங்க் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். பட் ஹெச்ஆர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாஸ்ட் ஈவன் 1 yearல கூட எங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருந்திருக்கு. அது இல்லாமல் வந்து 100 clients வந்து நாங்கள் சொல்கிறோன்னா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ஜோக். பிகாஸ் 100 clientsக்கு வந்து அவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்ததுனால தான் எங்களால் we were able to fulfill and move to the next level. ஸோ அதனால் வந்து ரிசெஷன் இருக்குது, அட் த சேம் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருந்திருக்கு, நாங்கள் ஃபுல்ஃபில்லும் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட இன்னொரு பிரான்ச் வந்து நம்ம ஜப்பானில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி பேசணும். நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும்போது பர்டிகுலராக ஜப்பான் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? யூஎஸ் நம்ம சொன்ன மாதிரி தான் ரிசெஷன் அப்படின்னு இருக்கு. சைனாவில் வந்துட்டு நாட் மச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி கிவன் அவுட் சைட் கண்ட்ரி. அவங்களோட நேட்டிவ்ஸை மட்டும்தான் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஜப்பான் வந்து ஒன் ஆஃப் ஆர் காமன் ஃப்ரெண்ட்ஸ் காக்னிசென்ட்டில் இருக்கும்போது நாங்கள் வி வர் டாக்கிங் டு ஹர். ஸோ அப்போது அவங்க சொன்னாங்க தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் வந்து இந்தியா மார்க்கெட்டில் யூ பின் சக்ஸஸ்ஃபுல், வை டோன்ட் யூ வென்ச்சர் அவுட். ஜப்பானில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, சப்ளை இருக்குது, ஆனால் ஐடென்டிஃபை பண்ணுற பார்ட்னர்ஸ் கம்மியாக இருக்காங்க, மேபி ஸ்டெப் இன் பண்ணி பாருங்களேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ தாட் தட் வி ஹேட். ஓகே லெட்ஸ் சி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பார்க்கலாம், ஒர்க் பண்ணி பார்க்கலாம், ஒரு கிளைண்ட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, டிமாண்ட்ஸ் எப்படி இருக்குது, நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இறங்கணும். அது ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து 1 கிளைண்ட்டோட ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து ஒரு 12+ கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டீம் ஜப்பானுக்கு சோர்ஸ் பண்ணுறதுக்காகவே வச்சுருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் எங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு இந்தியா மார்க்கெட்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதில் மட்டும் நம்ம வந்து வி ஷுட் பி என்ரோல்டு ஆஸ் அ கம்பெனி. அப்படி பண்ணால் போதும், யார் வேணால் வந்து யூ கேன் பிகம் அன் ஆண்டர்ப்ரனர் இன் ஹெச்ஆர் இண்டஸ்ட்ரி. பட் ஜப்பான் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்களோட ஆண்டர்ப்ரனர்ஸை கூட கவர்மெண்ட் ரியலி ஸ்ட்ரிஞ்சன்ட்லி மானிட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்தில் வந்து நான் இவ்வளோ ஜாயினர்ஸ் நான் கொடுத்தாகணும். அது வந்து யூ கேனாட் சே தட் நான் கம்பெனியை ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வந்து பிஸ்னஸ் எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னா மூடிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து தே வெரி வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட். ஸோ லைசன்ஸ் அது கிடைக்கணுன்னாலே வந்து யூ ஹாவ் டு கோ த்ரூ அ லாட் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் ப்ராசஸ். ஸோ டேக்ஸ் ப்ராசஸ் அது எல்லாமே வந்து கோ த்ரூ பண்ணி லாஸ்ட் 1 yearல we were able to get the license very fast because எங்களோட ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடன் அப் பண்ணி எங்களுக்கும் நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருந்திருந்தாங்க ஜப்பானில். அதனால் அவங்களோட ஹெல்ப் மூலியமாக we tried getting the license and இன்னைக்கு வந்து we're an established company. In fact Ebisu Towers அப்படின்னு சொல்லிட்டு it's one of the poshest place in Tokyo. அங்கே தான் வந்து எங்களோட பிஸ்னஸ் சென்டர் இருக்குது. ஸோ இட் வாஸ் ஆல் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் அகேன் the team work, the partner support. இதெல்லாம் இல்லாமல் டெஃபினட்டாக முடிஞ்சிருக்காது. காமனாக வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஹெச்ஆர் கம்பெனி எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க கேண்டிடேட்ஸை பொறுத்த இருக்கும் அப்படின்னா, இவங்களை நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஜாபுக்காக நம்மக்கிட்ட அதாவது மணி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் சினாரியோ இருக்கா? இல்லைங்க. ஸோ ஜாப் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் வெண்டர் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒன் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் தான். அது வந்து கிளைண்ட் கிட்டலேருந்து ஒரு கமிஷன் பேஸ்டு சர்வீஸ் ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ் கிட்ட கேட்குற கம்பெனிஸ் வந்து இஸ் நாட் லெஜிட்டிமேட் கம்பெனி. இன்ஃபேக்ட் வந்து ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் தட் இஸ் அகேன்ஸ்ட் த லா. ஸோ நம்ம வந்து கேண்டிடேட்ஸ் கிட்ட ஒரு பைசா கூட சார்ஜ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுத்து ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கே தவிர நம்ம அவங்க கிட்டேருந்து எதுவுமே சார்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் அகேன்ஸ்ட் கம்ப்ளைன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா கூட யூ ஹாவ் ஆல் த ரைட் டு கால் அப் ஹியூமன் ரிசோர்ஸ் கவுன்சில் அண்ட் டெல் தெம் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு. அப்படி பண்ணிங்கன்னா அவங்க லைசன்ஸே எடுத்துருவாங்க. ஸோ நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிங்க. அதில் ஒரு பர்டிகுலர் விஷயம் அப்படின்னா உங்களோட பில்லர் ஆஃப் சப்போர்ட், உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு ஜேர்னிலையும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த டைமில் கிராட்டிடியூட் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? வெல் தேங்க்யூ தான். ஐ மீன் ஹீஸ் மைண்ட். ஸோ அதனால் வந்து ரொம்ப தேங்க்யூ நோட்டெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. பட் அட் எவ்ரி பாயிண்ட் ஐ திங்க் எவ்ரி உமன் ஷுட் ஹாவ் அ மேன் திஸ் வே. பிகாஸ் ஒரு சப்போர்ட், பில்லர் ஆஃப் சப்போர்ட் அப்படின்றது சும்மா பேரில் மட்டும் இல்லாமல் நீ பண்ணு, உன்னால் முடியும், உனக்கு நான் பார்க்குறேன், எனக்கு உன் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குது. பிகாஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப்
ஆஃப் டைம் எனி உமன் ஸ்பெஷலி அந்த மெட்டர்னிட்டி பிரேக் அப்புறமா ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு மொமெண்ட் இருக்கும். நம்மளால் பண்ண முடியுமா, ஒரு பிரேக் ஒரு எடுத்திருக்கோம், கிட் இருக்காங்க, ஃபேமிலி பார்த்துக்கணும், 9 to 5 ஜாப் இதுக்கு மேலே பண்ண முடியுமான்ற ஒரு தாட் ப்ராசஸ் எல்லா விமனும் தே கோ த்ரூ தட். ஸோ அந்த டைமில் வந்து ஐ திங்க் தட் இஸ் வேர் பிகாஸ் நம்ம சொல்லுவோம் விமன் வி ஆர் வெரி ஸ்ட்ராங், இட்ஸ் அன்டவுட்டட், அது வந்து எல்லாமே உண்மைதான். பட் நமக்கும் வந்து ஒரு சப்போர்ட் தேவை டு சே தட் லிசன், உனக்கு ஃபேமிலி மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ப்ரொஃபஷனலி ஆல்சோ யூ நீட் டு ஹாவ் அ கரியர், அது வேணும்னா யூ நீட் டு மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு கால் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஒரு சப்போர்ட் வந்து ஐ திங்க் நிதின் இஸ் ஆல்வேஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ் வித் மீ இன் மை கரியர். அண்ட் அந்த டைமில் வந்து ப்ராபப்ளி இஃப் யூ ஹேட் நாட் டோல்ட் மீ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ வந்து ஜஸ்ட் லுக் இன் டு இட், பாரு கனெக்ட்ஸ் இருக்காங்கல்ல, பேசிப்பாரு, அந்த புஷ் வரலனா probably I might not get into it. I might just look into another job where they would give me ஒரு 4 hour ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் நான் போயிருப்பேனும். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஹஸ்பண்ட்ஸ் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா when it comes to money, that is more important. ரிலேஷன்ஷிப் எல்லாம் லேட்டர், நீ வந்து வீட்டை பார்த்துக்கோமா, நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பைசா வச்சுட்டு வில் ரன் த ஃபேமிலி அப்படின்னு தான் வந்து ஐ திங்க் நிறைய பேர் மைண்ட் செட் இருக்கும். பட் என்னோட கேஸில் வந்து இட் வாஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். நான் வந்து ஐ மீன் பை காட்ஸ் கிரேஸ் ஐ திங்க் ஐவ் சேவ்ட் அ லிட்டில் மனி, லெட்ஸ் யூட்டிலைஸ் தட் ஃபார் த ரைட் பர்பஸ் அப்படின்னு சொன்னதுனால மேபி இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ். அந்த ஒரு சப்போர்ட் இல்லைன்னா இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ நீங்கள் இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது, என்னால் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக போக முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷிஃப்ட் ஆகி இவ்வளோ வருஷங்களில் அந்த நிலைமை வந்து மாறி இருக்கா? இப்போது கரண்ட் சினாரியோ எப்படி இருக்குது? லீடர்ஷிப் நிலைமைக்கு போக முடியுமான்றது கிடையாது. என்னோட சிச்சுவேஷனில் எப்படி இருந்ததுன்னா, நான் லீடர்ஷிப் ரோலில் இருந்துட்டு என்ன ஆச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியாக வரும். எப்படின்னா 4 hours தான் நான் சொன்னேன் இல்லையா, மெட்டர்னிட்டிக்கு அப்புறமா ஐ வாஸ் ஏபிள் டு ஒர்க் ஒன்லி 4 hours. ஏன்னா எனக்கு என்னோட ப்ரையாரிட்டி வாஸ் ஆல்சோ மை கிட். அப்படி இருக்கும்போது 4 ஹவர்ஸில் இருக்கும்போது என்னென்னா ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் வில் நாட் பி கிவன் டு யூ. அதாவது நீங்கள் ஒரு ஹெச்ஆர் ஹெட்டாக இருக்கீங்க, நீங்கள் நிறைய கால்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும், பட் பிஸ்னஸ் வந்து வில் நாட் ட்ரஸ்ட் யூ. இல்லை நீங்கள் 4 hours தான் வரீங்க, அதனால் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டாம், நம்ம இது கம்மி பண்ணிடலாம், 4 ஹவர்ஸ்க்கு நீங்கள் இவ்வளோ தான் பண்ணுங்கள், அந்த டெசிஷன் வந்து நம்மளை எடுக்க விட மாட்டாங்க. எனக்கு தெரியும் நான் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது. அது கிடைக்காததுனால தான் வந்து நிறைய விமன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம வேறு ஏதாவது மெத்தட் ட்ரை பண்ணலாம், ஆண்டர்ப்ரெனரல் போகலாம். லக்கிலி சோஷியல் மீடியா இஸ் வெரி 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 எக்ஸ்போஸ்ட் தீஸ் டேஸ். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பாட்காஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய ஆண்டர்ப்ரெனர் ஜர்னி யூடியூப் வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அப்படி ஒரு அதர் ஸ்ட்ரீம் வந்திருக்கு. ஸோ அந்த பொசிஷன் இப்போ மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறி இருக்கு. பட் அட் த சேம் டைம் விமனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா லீடர்ஷிப் பொசிஷன்ஸில் நம்மளை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாட் மெனி. நீங்கள் வந்து ஒரு எனி ஆர்கனைசேஷன் எடுத்து பாருங்களேன், எவ்வளோ விமன் லீடர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும், மேபி ஃபிங்கர்ஸில் கவுண்ட் பண்ண முடியும். அது அந்த ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனுக்கு 4 பேர் விமன் லீடர்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ நமக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏற்படுத்திக்கிட்டோன்னா நம்ம மட்டும் இல்லை, வருங்காலத்தில் வர விமன் லீடர்ஸையும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இப்போ என்னோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 75% வந்து விமன் தான். லீடர்ஸாக இருக்காங்க, மேனேஜர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து வி நோ பர்டிகுலர்லி ஜெண்டர் டசன்ட் மேட்டர். அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குது, தேர் ஏபிள் டு செல் சம்திங் ரியலி வெல். ஹோல்ட் பண்ண முடியுது அவங்களால ஒரு பொசிஷன், ஒரு கிளைண்ட்டை ஹோல்ட் பண்ணி ஒரு 1 hour மீட்டிங் எடுக்க முடியுது அப்படின்னா அது எந்த ஜெண்டர் அப்படின்றது பார்க்கக்கூடாது. இண்டஸ்ட்ரி இஸ் ஸ்டில் ரன்னிங் வித் திஸ் ஆட்டிடியூட் இஸ் வாட் ஐ திங்க். இன்னும் வந்து மேபி மென் லீடர்ஸ் ஆர் மச் பெட்டர் அப்படின்ற ஆர்கனைசேஷன்ஸும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது சேஞ்ச் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ இருக்கிற இந்த ஒரு பீரியடில் நிறைய பேரோட திங்கிங் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல வேலை பார்க்குறத விட என்னோடய ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அங்கே நான் நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ரிப்போர்ட்ஸும் பார்க்குறோம், நிறைய பேர் வந்து நான் யாரு கீழே ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் வந்து சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க கேண்டிடேட்ஸை, நிறைய பேர் ஓன் பிஸ்னஸ் நோக்கி ஷிஃப்ட் ஆகி போயிட்டுருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான ஷிஃப்டாக இருக்கா? கண்டிப்பாங்க. நம்ம பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டுமே அவசியம். இப்போது ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கும், அவங்க ஒரு ஐடியா வந்து எக்ஸிபிட் பண்ணணுன்னு வராங்க இண்டஸ்ட்ரியில். பட் அட் த சேம் டைம் ஒரு ஃபால் பேக்கும் தேவை நமக்கு. அப்படி இண்டஸ்ட்ரி வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது விமென்காக இருக்கட்டும் மென்காக இருக்கட்டும். இப்போது ஜென்சீஸ் வந்து நிறைய பேர் அவங்க இந்த ஆட்டிடியூடில் இருக்காங்க. நம்ம யாருக்கு வை ஷுட் வி ரிப்போர்ட் இன் டு சம்படி? எனக்கே வந்து ஒரு 1-2 இயர்ஸில் வந்து ஐ ஹவ் நோன் த இண்டஸ்ட்ரி, நம்மளே வந்து இறங்கி பண்ணலாமே அப்படின்னு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. பிகாஸ்
பெரிய கிளைண்ட்ஸ் டியர் 1 கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக, நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறேன், நீங்கள் அதற்கு வந்து ப்ரெசென்ட் இட் டு மீ, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற இண்டஸ்ட்ரியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இண்டஸ்ட்ரி இஸ் ஆக்சுவலி என்கரேஜிங் ஆண்டர்ப்ரனர்ஸ். டெஃபினட்டாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஐடியாவோட ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னா டெஃபினட்டாக டியர் 1 ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கமிங் அவுட் டு ஹெல்ப். இப்போ நாங்களே வந்து எங்களுக்கு அப்படி தானே நாங்கள் ஆரம்பித்தோம். எங்களோட கனெக்ட்ஸ் இண்டஸ்ட்ரி கனெக்ட்ஸில் டியர் 1 ஆர்கனைசேஷன்ஸ் கேம் ஃபார்வர்ட் டு அஸ். எங்களுக்கு ஆண்டர்ப்ரனர் பேக்கப்பே இல்லை, இந்த சென்ஸ் பேக்ரவுண்டே இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து எங்களை நம்பி ஓகே யூ கைஸ் ஹேவ் ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப் இந்த இண்டஸ்ட்ரி, இவ்வளோ இயர்ஸ் நீங்கள் இருந்திருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்குறோம், ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறோம், நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஆன்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கும் எனக்கும் வின்-வின்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு நாங்களே வந்து இன்னும் நிறைய கொடுக்குறோம். ஸோ அந்த சினாரியோவில் இருக்கிறதுனால இட்ஸ் அ வின்-வின் ஃபார் போத் த மாடல்ஸ். நீங்கள் ஆண்டர்ப்ரனராக ஆரம்பித்தாலும் பிளானிங் அண்ட் உங்களோட தாட் ப்ராசஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு வேலையில் 9 to 5 ஜாபில் இருந்தாலுமே நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா அதே பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சும்மா ஃபார் த ஹெக் ஆஃப் இட் எந்த வேலை செஞ்சாலுமே அது நடக்காது. ஒரு பக்கம் வந்து நம்ம ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் மேம் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க நான் நிறைய டைம் இருக்கும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து ஆண்டர்ப்ரனர் நான் யார் சொல்கிறதையும் கேட்க வேண்டாம், நான் நிறைய ஏர்ன் பண்ணலாம், ஐ ஓன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஃப்ளாஷி சைட் ஆஃப் இதை தான் பார்க்குறாங்க, பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கிறது தெரியல. ஸோ நீங்கள் வந்து 2 பொசிஷன்லையுமே இருந்திருக்கீங்க. ஸோ இந்த ஒரு சைடை மட்டுமே பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம். அதாவது எனி ஜாப் ஃபார் தட் மேட்டர் 2 சைடுமே இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனராக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் பாசிட்டிவ் சைட் நம்ம தான் நம்ம ஓன் ராஜா, நம்ம நினைக்கிறது தான் வந்து நடக்கும், அது தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் அது என்னோட முடிவு அப்படின்ற ஒரு இது பாசிட்டிவான ஒரு தாட். பட் அதுவே வந்து நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், மேபி கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அஃப்கோர்ஸ் அதுக்கான ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம மேலே இருக்குது. அது தப்பு பண்ணாலுமே அது நம்மளால் மட்டுமே நடந்த ஒரு தப்பு, நமக்கு கைடன்ஸ் அப்படின்றது கிடைக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ என்னோட சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷமாக இருக்கேன், மை ஸ்பவுஸ் இஸ் பின் இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் அ லாங் டைம். ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு விஷயம் நாங்கள் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேக்கப் ரெடி பண்ணிவிடுவோம். ஓகே இது ஃபெயில் ஆச்சுன்னா இந்த பேக்கப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பிளான் பி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியில் வந்து எல்லாருமே ஆரம்பிக்கலாம், இட் இஸ் நாட் அ பிக் டீல். ஆனால் அந்த பிக் டீலாக இருக்காது அப்படின்றதுக்கான ஒரு பிளானிங் டெஃபினட்டாக இருக்கணும். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயரில் வந்து டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் இயரில் யாருமே வந்து பிரேக் ஈவன் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கப் இருந்திருக்கும். இப்போ எங்களை மாதிரி ஒரு கம்பெனி பூட் ஸ்டாப் கம்பெனின்னு சொல்லுவாங்க, அதாவது நாங்களே எங்களோட ஓன் ஃபண்டிங் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நம்மளால் பண்ண முடியாது. பட் அந்த இயரில் வந்து ஓகே நம்ம ப்ராஃபிட்ஸை விடுங்க, பிரேக் ஈவன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடஞ்சி உட்காந்துட்டோன்னா அது முடியாது. ஏன்னா ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ஃபினான்ஷியலி வந்து நம்ம நிறைய we need to focus on lot of financial aspects because இது நம்ம கம்பெனி ரன் பண்ணுறது மட்டும் கிடையாது, we are actually giving salaries for other people and salaries it has to come on the 30th of every month. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி ஃபினான்ஷியலாக வந்து பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் நம்ம வின் பண்ணிட்டோம், இதுலேருந்து எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ண முடியும், இந்த ஏர்னிங்ஸை வந்து எப்படி நம்ம வந்து டபுள் பண்ண முடியும், இது வந்து பேங்க் சப்போர்ட் என்னெல்லாம் எடுக்க முடியும். இப்போ எம்எஸ்எம்இ வந்து அகெயின் எம்எஸ்எம்இ ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். அது எந்த இடத்துல எந்த மாதிரி சப்போர்ட் நம்மளால் எடுக்க முடியும், அந்த ஒரு அப்டேட் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ நானே என்னோடய ஃபண்டிங் என்ன பண்ணிக்கிறேன், நானே வந்து எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலுமே நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தேவைப்படுறது இல்லையா. அதுக்கான நாலேஜ் நம்ம சம்பாதிச்சுட்டு அது டுவர்ட்ஸாக வந்து பாசிட்டிவாக போனோன்னா ஐ திங்க் இட் வில் பி கொஞ்சம் ஈஸி ஜேர்னி. அப்படி இல்லைனா நீங்கள் அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா பூட் ஸ்டாப் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். ஃபஸ்ட் இயரில் அவங்களுக்கு தெரியாமல் ஆரம்பிச்சிருவாங்க, அது ஃபஸ்ட் இயர் முடியும் போது அப்போ தான் தெரியும் ஐயோ நம்ம கையிலேருந்து தான் காசு நிறைய போயிருக்கு தவிர நமக்கு வந்தது வந்து கம்மி தான் அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் வரும். உடனே வந்து அதை டிசால்வ் பண்ணிவிடுவாங்க. அது இஸ் அ ராங் மாடல். எங்களை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் என்னோட தாட் ப்ராசஸ் என்னென்னா ஃபஸ்ட் இயரில் நம்மளால் பண்ண முடியாது அதுக்குன்னு சொல்லிட்டு நிறுத்தக்கூடாது. செகண்ட் இயரில் வி நீட் டு கண்டினியூ த சேம் ஜாப் அண்ட் அதுக்கு டபுள் மடங்காக எஃபர்ட்ஸ் போடணும். அதுக்கேற்ற ஒரு என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும், கல்ச்சர் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா ஐ திங்க் இட் வில் பி அன் ஈஸி வே.
ஸோ கோர் இம்பேக்ட் அப்படிங்கிறது ஒரு வேல்யூஸை முன்னெடுத்து நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ஆர்கனைசேஷன்ஸில் நீங்கள் யூனிக்காக இதெல்லாம் நான் என்னோட கம்பெனியில் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ட்டு என்னென்னலாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க நியூவாக? கண்டிப்பாக கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் முன்னாடிலேருந்து சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு இப்போ தான் ஆரம்பித்த ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அவங்க ஒரு ஜாப் செக்யூரிட்டி தவிர்த்து அந்த சேஃப்டி ஆஸ்பெக்டை கொடுக்கலன்னா எம்ப்ளாயீஸ் வந்து அங்கே தங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வேலை செய்யும்போது ஓகே, நான் இந்த கிளைண்ட்டுக்காக இவ்வளோ நேரம் வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு அந்த ஜாப் செக்யூரிட்டி, எனக்கு அந்த சேஃப்டி ஒரு கம்பெனியில் இல்லைன்னா ப்ராபப்ளி நான் 2வது வேலை தேட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா எனக்கு இங்கே கிடைக்கல அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம். ஸோ அதை வந்து நாங்கள் ப்ரீவியஸ் கம்பெனிஸில் இருக்கும்போது சில கம்பெனிஸில் பார்த்துருக்கோம். பாஷ் கமிட்டி அப்படின்வாங்க. அந்த பாஷ் கமிட்டியை நான் ரன் பண்ணியிருக்கேன் ஒரு சில கம்பெனிஸில். அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து கோ கெட்டராக இருந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து, அதாவது அந்த பர்டிகுலர் பர்சன் இருந்தால் கிளைண்ட்டை வின் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனாக இருந்திருப்பாங்க அந்த கம்பெனியில். ஆனால் அவங்க சில யூனோ ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் கிட்ட மேபி ஒரு கிண்டல் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு தப்பான பிஹேவியர் இருந்திருக்கலாம். அதெல்லாம் சுட்டு காட்டுறதுக்கு தான் இந்த பாஷ் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி இருக்குது. பட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஹாவ் டு டேக் அ வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட் கால். அந்த கமிட்டியில் வந்து இந்த பர்சன் வந்திருக்காங்க, ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து வி ஹாவ் டு ஃபயர் தட் பர்சன். அதனால தான் இந்த கமிட்டி இருக்குது. பட் சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்களா, இல்லை நம்மளோட டாப் லைன் நம்பர்ஸ் அடி வாங்கும், இந்த பர்சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பரவாயில்ல ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் லெட்ஸ் லெட் கோ ஆஃப் தெம், இவங்களை வந்து நம்ம யூனோ ரீகெயின் பண்ணிக்கலாம், இல்லை ரீடெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட். அது டெஃபினட்டாக கோர் இம்பேக்டில் நடக்காது. பிகாஸ் நானும் என்னோட இன்வெஸ்டர் ஹூஸ் மை ஹஸ்பண்ட் நிதின், 2 பேருமே வந்து வெரி 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 focused in terms of having the values retained. இப்போ வேல்யூ இல்லை, அந்த ஒரு பர்டிகுலர் கல்ச்சர் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வந்து தட் கம்பெனி ஸ்டெபிலைஸ்டாக இருக்கிறதுக்கான ஒரு லாங் ரனில் பார்க்க முடியாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்கள் நம்புகிறோம். ஸோ கோர் இம்பேக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் கல்ச்சர். ஒரு ஃபேமிலி என்வாயரன்மெண்ட், அதாவது எந்த ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு பீட் எனி ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் வச்சுக்கோங்களேன், இல்லை நேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ், அது எல்லாமே சேர்ந்து தான் வந்து வி செலிப்ரேட். அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைமை ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ ஃப்ரைடேஸ் அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு தனியாக ஒரு எடுக்க மாட்டோம் டைம். பிகாஸ் நமக்கு டே டு டே வந்து எவ்ரிடே இஸ் லைக் அ ஃபன் ஆக்டிவிட்டி இன் கோர் இம்பேக்ட். ஏன்னா வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போதே வந்து நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும், நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட் வந்து எப்போவுமே வந்து கீப்ஸ் ப்ரிவைலிங் இன் ஆர் கம்பெனி. ஸோ அந்த விதத்தில் வந்து பாண்டிங், அந்த எம்ப்ளாயி பாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த பாண்டிங் இல்லைன்னா என்ன நடக்கும்னா, ஒரு எம்ப்ளாய்க்கும் இன்னொரு எம்ப்ளாய்க்கும் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் வந்துச்சுனாலே தட் டீம் வில் ஃபெயில். ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம அந்த பாண்ட் பண்ண முடியும், எம்ப்ளாயிஸ் எப்படி க்ளோஸ் நெட் ஒரு ஃபேமிலியாக வச்சுக்க முடியும். அதே மாதிரி இப்போது எங்கள் எம்ப்ளாய்க்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும் நாங்கள் ஃபர்ஸ்ட் இருப்போம் அப்படின்ட்டு. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலுமே ஐ எம் 100% ஷுர் என்னோட டீம் மெம்பர்ஸ் வந்து எனக்காக நிற்பாங்க அப்படின்னு. பிகாஸ் நாங்கள் கோர் இம்பேக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெட் ஹண்ட் பண்ணுறதை விட எங்களோட ப்ரீவியஸ் கொலீக்ஸ், ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ஆளுங்க தான் வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அவங்களும் எங்களோட வெஞ்சரில் வந்து தேர் பார்ட் ஆஃப் இட். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து வி பின் ட்ராவலிங் ஃப்ரம் அ லாங் டைம். ஸோ இட் பிகம்ஸ் அ ஃபேமிலி. அந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டை வந்து எனக்குமே வந்து கோர் இம்பேக்ட் இன்னைக்கு 2.5 years old, ஒரு 10 years down the line கூட வந்து ஒரு ஆஸ்பெக்ட் நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னா ஐ திங்க் தட் பாண்டிங் அண்ட் கல்ச்சர், அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ நம்ம விமன் இன் லீடர்ஷிப் நம்ம நிறைய பேசணும் இல்லையா? நீங்கள் ஒரு விமன் லீடராக இருக்கும்போது நம்மளே பேசணும், இன்னும் நிறைய இடத்துல வந்து விமன் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் வைக்க யாருமே ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ஆஸ் அ விமன் லீடராக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு விமன் இந்த பொசிஷனில் இருந்தாங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சேஞ்சஸ் என்னெல்லாம் பார்க்கலாம்? கண்டிப்பாக அந்த ஒரு அப்ரோச்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா விமன் லீடருக்கு ஒரு கிளைண்ட்டுக்காக நம்ம ஏதாவது ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். பட் ஒரு விமன் எடுத்துகிட்டு வந்தோன்னா அது ஒரு தேர்ட் ஆங்கிள்லேருந்து ஒரு பாயிண்ட்டை போடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம், இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டை வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ ஹெச்ஆர்லேயே எடுத்திங்கன்னா பாஷ் கம்யூனிட்டி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போது மேபி விமன் லீடர்ஸ் இல்லை அப்படின்னா பாஷ் கம்யூனிட்டி வர்றதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது நானே ஒரு ஹெச்ஆர் லீடராக இருந்திருக்கேன், ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் வந்துட்டு இது நடக்கலை அப்படின்றபோது we stand by it.
முடியாது, இது தப்புனா தப்பு தான், இது பண்ண முடியாதுன்னா அது ரிஜிடாக ஒரு ஆட்டிடியூட் வைக்கிறது வந்து ஐ திங்க் விமன் பிரிங்ஸ் இன் தட் கல்ச்சர் இன் டு தி ஆர்கனைசேஷன். இல்லை முடியாதுன்னா முடியாது, இது பண்ண முடியாது, ஒரு ஒரு பாலிசி இருக்குது, ஒரு கல்ச்சர் இருக்குது, அதில் தான் வந்து நம்ம அபைட் பண்ணணும்னு இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் வந்து ஃபவுண்டேஷன் இல்லை அந்த ஒரு கோர் ஆஃப் த கம்பெனி சொல்கிறோம் இல்லையா, ஐ திங்க் விமன் ஸ்டே மச் லாங்கர் தேன் மேல் எம்ப்ளாயி. பிகாஸ் அவங்க வந்து மாறிட்டே இருப்பாங்க, நிறைய ஜாப்ஸ் ஹாப் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எங்களை இப்போ லாஸ்ட் 1 இயரில் நாங்கள் பார்த்த வரைக்கும் விமன் கேண்டிடேட்ஸ் வந்து ட்ராப் அவுட் ஆகிறது கொஞ்சம் கம்மி. ஏன்னா ஒரு கம்பெனியை எடுத்திருக்காங்க, அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ஆஃபர் வந்துருச்சு, இந்த ஆஃபருக்கு நம்ம வந்து இதுக்கு லாயலாக இருப்போம், இது கமிட்டடாக இருக்கலாம், அந்த ஒரு ஆட்டிடியூடும் ஐ திங்க் ஐ see a lot more in women than the other gender. I think these are the unique points that a woman brings to an organization. Plus on the commitment and the team bonding, அது வந்து I think a woman can do it much better than the opposite gender. Not that அவங்க பண்ண முடியாது இல்லை பண்ணலைன்னு சொல்ல வரல, but I think we are much more better into it. ஸோ கோர் இம்பேக்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லிங்க. நாங்கள் வந்து ஒரே ஒரு சேரோட ஸ்டார்ட் பண்ணோம், இன்றைக்கி வந்து 70 பர்சன் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஜப்பான் போயிருக்கோம். இன்னும் கோர் இம்பேக்டோட ஃப்யூச்சர் விஷன் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது? கண்டிப்பாக கோர் இம்பேக்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 பர்சன், இன்றைக்கி வந்து we are 30+. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜியாகிரஃபீஸ் கூட வந்து 2024 முடியறதுக்குள்ளே 100 கிளைண்ட்ஸ் அடிக்கணும், இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் தாட் இருந்தது. ரெண்டாவது இந்தியா மட்டும் கிடையாது, இன்னொரு ஜியாகிரஃபி வந்து வென்ச்சர் அவுட் பண்ணணும். ஸோ அப்படி தான் வந்து யூஎஸ் அண்ட் ஜப்பானில் வந்து ஜியாகிரஃபைஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் இயரோட அச்சீவ்மெண்ட். இப்போ செகண்ட் இயர் வந்து என்டர் ஆகும்போது எங்களுக்கு இருக்கிற ஃப்யூச்சர் பிளான் ஒரு விஷன் என்னென்னா, we will have to increase the clientele. increase the clientele சொல்லும்போது 100 clients வந்து 200 clients ஆக்கணும். அதே மாதிரி நம்ம ஜியாகிரஃபீஸ் வந்து இந்தியா ஜப்பான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன, யூரோப்பில் ஆரம்பிக்கணும், அது ஒரு பிளான் இருக்குது. அண்ட் மிடில் ஈஸ்டில் ஆரம்பிக்கணும், பிகாஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மிங் ஆர் வே ஃப்ரம் மிடில் ஈஸ்ட் as well. ஸோ அங்கேயும் ஆரம்பிக்கணும். அண்ட் ஒரு ப்ராடக்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இதுவும் இருக்குது. நம்ம டிஎன்ஐ கேட்டகரியில் வந்து சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அதில் ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்றது, பிகாஸ் நாங்கள் ரிசர்ச் பண்ணுற வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களோட லாங் டேர்ம் விஷன். அதை நோக்கி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜப்பான் மார்க்கெட் நம்ம என்ட்ரான ஒரு விஷயம் வந்து அங்கே நீட் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசணும் இல்லையா? அந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரீஸில் நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து நிறைய நீட் இருக்குது? இந்தியன்ஸ்க்கு வந்து நிறைய டிமாண்டுங்க. ஏன்னா ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் லைக் ஜப்பானாக இருக்கட்டும், இல்லை சிங்கப்பூராக இருக்கட்டும், ஹாங்காங்காக இருக்கட்டும், இல்லை ஈவன் யூஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்தியன் மைண்ட்ஸ் வந்து அதுக்கான ஒரு டேலண்ட் ஹண்ட் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் தேர் ஆர் லாட் ஆஃப் டிமாண்ட்ஸ். நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயம்னா, இப்போ ஜப்பானில் நம்ம வந்து இந்தியன்ஸை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா மோனோலிங்குவல்ஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ண முடியாது, அவங்களோட பாஷை தெரிஞ்சிருக்கிறது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஜாப்பனீஸ் கற்றுருந்துருக்கணும். இங்கே வந்து நிறைய பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்காவது வந்து ஜப்பானில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுன்னா இன்னைக்குலேருந்து வந்து அந்த பாஷையை கொஞ்சம் கற்று வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு பிளேஸ் பீப்புள். அதே மாதிரி தான் யூஎஸில் வந்துட்டு தெர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், a lot of opportunities. And இந்த குவார்ட்டர் வந்து all of us in the இண்டஸ்ட்ரியிலேருந்து we are expecting a good turnover from all in terms of recruitment standpoint or HR standpoint. ஸோ அதுலேயும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. ஸோ இந்தியன்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் டெஃபினெட்லி லார்ஜ். அண்ட் இந்தியன்ஸ்க்கு நோ சொல்கிற மாதிரி எந்த கண்ட்ரியும் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஜப்பான்லேயும் சரி, நம்ம வந்து ஒரு இந்தியன் கேண்டிடேட்டை கொடுக்குறோம் அப்படின்னா வந்து தி வெரி ஹாப்பி டு எக்ஸ்ப்ளோர். அந்த பர்டிகுலர் ஸ்கில் செட் மேட்ச் ஆகிடுச்சுன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அஃப்கோர்ஸ் இந்தியன்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கே நம்மளோட மேஜிக் பெண்கள் சீரீஸில் கலந்துக்கிட்டு உங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி பற்றியும் அண்ட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆடியன்ஸ்க்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. கோர் இம்பேக்டோட இந்த ஜேர்னி, அந்த நீங்கள் ஆரம்பித்த அந்த வேல்யூவோட இன்னும் நிறைய தூரம் வந்து அது ட்ராவல் ஆகணும் அப்படின்னு சொல்லி மேஜிக் 20 டீம் சார்பாக நாங்கள் வந்து விஷ் பண்ணிக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இந்த லாஸ்ட் ஒரு 1 hour எப்படி போச்சுனே தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொஷின்ஸ் கேட்டது. தேங்க்யூ. இட்ஸ் அ ப்ளஷர். தேங்க்யூ ஸோ மச்.